மோசே ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன். மோசே ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய தலைவர். மோசேக்கு தெரிகிறது, இந்த யோசுவா என்னுடைய சீஷனாக வேண்டும் என்று. லட்சக்கணக்கான மக்கள் இருக்கத்தக்க மோசே யோசுவாவை தன்னுடைய சீஷனாக, தனது உதவியாளனாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அடுத்து நாம் யோசுவாவை குறித்து பார்க்கின்ற இடம் யாத்ராகமம் 24வது அதிகாரம். யாத்ராகமம் 24வது அதிகாரத்துக்கு போய் நீங்கள் வாசியுங்கள் 12வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். இதிலே ஆண்டவர் எதை சொல்லவில்லை என்று பார்ப்போம். வாசிங்க திரும்ப. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து, நீ மலையின் மேல், ஓரேவ் மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வா, அங்கே இரு, அங்கே நீ இரு. நான் உனக்கு எவ்வளவு காலம் என்று சொன்னாரா? இல்லை, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அவ்வளவுதான். அவர் எதை சொல்லவில்லை? உன்னோடு யோசுவாவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லவில்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். ஆஹா, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். இதில் 2 விடயங்கள் கவனியுங்கள். ஒன்று, இப்போ யோசுவா மோசையின் ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறார். அங்கே யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை நாம் அறிமுகமாகும் பொழுது சும்மா யோசுவா, அந்த இடத்துல நூனின் குமாரன் என்று கூட சொல்லப்படவில்லை, ஓசியா என்று கூட சொல்லப்படவில்லை. அந்த பெயர் மாற்றமடைந்த யோசுவா என்று தான் சொல்லப்படுகிறது. மோசையின் ஊழியக்காரன் என்று கூட சொல்லப்படவில்லை. ஆனால் இப்போ 2வது தடவை நாம் அவரை சந்திக்கும் பொழுது மோசேயின் ஊழியக்காரர் என்கின்ற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன நடந்தது? அங்கே யாத்ராகமம் 17க்கும் 24க்கும் இடையிலே மோசே ஓசியாவை தனது ஊழியக்காரனாக்கி கொண்டார். உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு பயங்கர ஒரு ஆசீர்வாதமான ஒரு விடயம். ஊழியத்திலே பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்றொன்று இல்லை. ஒழுங்காய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஊழியத்திலே பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்றொன்று இல்லை. முக்கியமான ஊழியம் முக்கியமில்லாத ஊழியம் என்று இல்லை. புரிகிறதா? ஆனால் முதிர்ந்த ஊழியக்காரர்கள், இளைய ஊழியக்காரர்கள் என்று உண்டு. ஆமாவா இல்லையா? இப்போ அப்பா மகன், அம்மா மகள் மாதிரி. இப்போ ஒரு அப்பாவையும் ஒரு மகனையும் எடுத்தால் அவர்களிடையிலே இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன? வயது வித்தியாசம், அவ்வளவுதான். திறமையிலே வித்தியாசம் இல்லை. அதாவது சின்ன மகன் சின்னவனாய் இருக்கும் பொழுது அந்த பெரிய தகப்பன் செய்கிற சில விஷயங்களை செய்ய முடியாது இல்லையா? ஒரு மகன் 5 வயதாக இருக்கும் பொழுது கார் ஓட்ட முடியாது, அப்பா ஓட்டுவார். சில ஆயுதங்களை தூக்க முடியாது, சின்ன பயல். அதற்காக அவனால் என்றைக்குமே இதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாதே. அந்த தகப்பனுடைய வயதுக்கு அவன் வரும் பொழுது தகப்பனை போல மாத்திரமல்ல, தகப்பனை விடவும் அதிகமாய் செய்ய முடியும். அதே போல ஊழியத்தில் நன்றாய் கவனிங்கள். இப்போ என்னையும் இன்னொரு ஊழிய பாஸ்டர் நந்தனையும் எடுத்துக்கொள்வோமே. எனக்கும் பாஸ்டர் நந்தனுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம், நான் செய்யும் ஊழியம் பெரிய ஊழியமா, அவர் செய்யும் ஊழியம் பெரிய ஊழியமா என்பது அல்ல. அவரை விட எத்தனை வருடங்கள் நான் முன்னாலே வந்திருக்கிறேன் என்பது மாத்திரம்தான், அவ்வளவுதான். அப்போ நான் இப்பொழுது எந்த ஊழியத்தை செய்கிறேனோ அந்த ஊழியத்தை யாராலும் செய்ய முடியும். கர்த்தரால் முடியும், யாரை வைத்தும் செய்ய, அப்படித்தானே? ஆகவே தயவு செய்து ஊழியங்களில் பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்று வேறு பிரித்து பார்க்கவும் வேண்டாம். பெரிய ஊழியக்காரர் சிறிய ஊழியக்காரர் என்று வேறு பிரித்து பார்க்கவும் வேண்டாம்.
சிலர் இடத்துல சொல்லுவார்கள் நீங்கள் பெரிய ஊழியக்காரர். எனக்கு எரிச்சலாக இருக்கும். என்ன பெரிய ஊழியக்காரர்? சைஸில் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்று கிடையாது. புரியுதா? ஒரு காரை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் என்ஜின் ரிப்பேர் பண்ணுகிறார், ஒருவர் டயர் ரிப்பேர் பண்ணுகிறார். இந்த 2 பேரில் யார் பெரிய ஆள்? 2 பேர். ஏன் சொல்லுங்கள்? என்ஜின் திறமையாய் செயல்பட்டு டயர் இல்லாவிட்டால் அந்த வண்டி ஓடாது. நல்ல டயர் இருக்கிறது, என்ஜின் வேலை இல்லை என்றாலும் வண்டி ஓடாது. என்ஜினும் வேண்டும், டயரும் வேண்டும், அந்த டயருக்கு காற்றும் வேண்டும். புரிகிறதோ? அதுபோல தெருவிலே நின்று துண்டு பிரதி கொடுக்கிற ஊழியனும் வேண்டும். அந்த துண்டு பிரதியை பார்த்து வருகின்றவர்களை மேய்க்கின்ற மேய்ப்பனும் வேண்டும். அவர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் வேண்டும். இதில் யார் யாரை விட முக்கியம் என்று பார்ப்பது முட்டாள்தனம். சுவிசேஷ ஊழியமா பிரசங்க ஊழியமா பெரிது? ஆர்கன் வாசிக்கிற ஊழியமா ட்ரம் அடிக்கிற ஊழியமா பெரிது? ஆராதனை நடத்துகிற ஊழியமா வார்த்தை கொடுக்கிற ஊழியமா பெரிது? இது முட்டாள்தனமான கேள்வி. வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு பிரசங்கி எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டுமோ, எவ்வளவு ஜெபிக்க வேண்டுமோ, எவ்வளவு உபவாசிக்க வேண்டுமோ, எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டுமோ, அதே அளவு பாடல் குழுவிலே இருந்து பாடுகிறவரும் ஆயத்தப்பட வேண்டும். புரியுதா? துண்டு பிரதி கொடுக்கிறவரும் செய்ய வேண்டும். ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்கள் வித்தியாசம், ஆனால் எல்லா ஊழியமும் ஒரே அளவு பெருமதியானது. ஆனால் முதிர்ந்த ஊழியர்கள், இளைய ஊழியர்கள் என்று உண்டு. அப்போ ஒரு அப்பாவின் ஆசீர்வாதம் எப்படி ஒரு மகனுக்கு போகிறதோ, அதுபோல ஒரு முதிர்ந்த ஊழியருடைய ஆசீர்வாதம் இளைய ஊழியருக்கு போவது வேதத்தின் படியானது. புதிய ஏற்பாட்டிலே கூட பவுலடியார் கூட தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், மூப்பர்களாகிய நாங்கள் உன்மேல் கைகளை வைக்கும் பொழுது உனக்கு கிடைத்த அந்த வரங்களை குறித்து ஜாக்கிரதையாயிரு, கவலையீனமாய் இருக்கக்கூடாது. மூப்பர்கள் என்ற அந்த பதத்துக்கு கிரேக்க மொழியிலே 2 சொற்கள் உண்டு. இந்த ஐரோப்பாவிலே, விசேஷமாக ஐரோப்பாவிலே அநேக தமிழ் சபைகளிலே மூப்பர்கள் என்றால் யார் என்று மூப்பர்களுக்கும் தெரியாது, அவர்களை ஏற்படுத்துகிற பாஸ்டர்மாருக்கும் தெரியாது. நிறைய இடங்களிலே கிரேக்க மொழியிலே 2 சொற்கள் வருகின்றன. ஒன்று பிரஸ்பிட்டரோஸ். பிரஸ்பிட்டரோஸ் என்றால் தமிழிலே கிழவன் என்று அர்த்தம். விளங்குதா? பிரஸ்பிட்டரோஸ்னா என்ன? கிழவன் என்று அர்த்தம். வயது கூடினவன், அவ்வளவுதான். பிரஸ்பிட்டரோஸ் என்பது வயது கூடினவன். இன்னொரு சொல் வருகிறது, எபிஸ்கோபோஸ். எபி என்றால் சுற்றுமுற்றும். என்ன சாமான்? சத்தமா சொல்லுங்க. சுற்றுமுற்றும். ஸ்கோபோஸ் என்றால் கண்ணோட்டம். சுற்றுமுற்றும் பார்க்கின்ற ஆள். அப்போ இந்த 2 சொற்களைத்தான் தமிழ் வேதாகமங்கள் மூப்பர் என்று மொழிபெயர்க்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேக தமிழ் சபைகளில் இருக்கிற மூப்பர்கள் பாஸ்டரை விட பெரியவர்களாக, ஏன் ஆவியானவரை விடவும் பெரியவர்களாக, தேவனை விட பெரியவர்களாக, சபையின் தலையாகிய இயேசுவையும் விட பெரியவர்களாக செயல்படுகிறார்கள். இயேசுவே, இன்றைக்கு நீர் உள்ளே வர முடியாது, வெளியே இரும், எங்களுக்கு சபை நடத்த வேண்டியிருக்கிறது. மூப்பர்கள். ஆவியானவரே, நீர் கம்மென்றிரும், நாங்கள் மூப்பர்கள் தெரிவு செய்து யாரை பாஸ்டராக்குவது என்று நாங்கள் தெரிவு செய்வோம். எந்த தெய்வம்? இந்த மூப்பர்கள் பண்ற அட்டகாசம் இருக்கே, பயங்கர அட்டகாசம். மூப்பர்கள் அநேக சபைகளிலே பிசாசுக்கு லீவு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். பிசாசு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நிறைய மூப்பர்கள் செய்கிறபடினால் பிசாசு வெக்கோன்ஸ் போயிருக்கிறான், வெக்கேஷன் போயிருக்கான். விளங்குதா? அப்போ பவுலடியார் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், மூப்பர்களாகிய நாங்கள், அதாவது உனக்கு முன்னே ஊழியத்துக்கு வந்து உன்னை விட
வாழ்க்கையிலே ஊழியத்திலே அனுபவம் கொண்ட நாங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைக்கும் பொழுது, புரிகிறதா? அப்போ நமக்கு முன்னே இருக்கிற அந்த முதிர்ந்த ஊழியர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம், புரிகிறதோ? ஆகவே இந்த யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரனாக மாறுகிறார் அல்லவா? நான் உங்களுக்கு பிறகு இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு விஷயம், அதை இப்பொழுது சாடையாக சொல்லி விடுகிறேன். யோசுவா மோசேயின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா? எது வரைக்கும் அழைக்கப்படுகிறார் தெரியுமா? சாகும் வரைக்கும். சாகும் வரைக்கும். உங்களுக்கு தெரியுமா யோசுவா எப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறார் என்று? செத்த பிறகு. செத்த பிறகு. அதை எழுதுவது யார் என்று தெரியுமா? யோசுவா. இப்போ பாருங்கள், சில வேத அறிஞர்கள் இருக்கிறார்களே, வேத அறிஞர்கள். இந்த வேத அறிஞர்கள் தான் வேதத்தை குழப்புகிறவர்கள். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மை குழப்புவதற்கு யார் வேண்டும் தெரியுமா? பிசாசு தேவையில்லை, வேத அறிவு இல்லாதவர்கள் தேவையில்லை. வேத அறிஞர்கள், இறையியலாளர்கள் தான் வேதத்தை குழப்புவதற்கு சிறந்தவர்கள். விளங்குதா? மோசே உபாகமத்திலே தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதுகிறார் அல்லவா? எப்படி எழுதுகிறார்? மோசே மரித்தான், மோசேயின் சரீரத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். இதை யார் எழுதுகிறார்? மோசே தான் எழுதுகிறார். ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை எழுதினதே மோசே. ஆனால் வேத அறிஞர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? தான் மரிக்க முன் தன் மரணத்தை நடந்ததாக எழுதுவதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே தன் மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுத முடியாத ஆள் என்றால் சிருஷ்டிப்பை பற்றி மோசே எப்படி எழுதுகிறார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எப்படி மோசே எழுத முடியும்? நோவாவின் ஜலப்பிரளயத்தை பற்றி எப்படி எழுத முடியும்? எதை இவர் நின்று பார்த்தாரா? ஆபிரகாமை அழைத்த விதத்தை எப்படி எழுத முடியும்? இதையெல்லாம் மோசே பார்த்தாரா? தேவன் வெளிப்படுத்தித்தானே அவர் அவ்வளவையும் எழுதினார். யாத்திராகமத்திலே தான் மோசே பிறக்கிறார், அப்படிதானே? ஆதியாகமம் முழு புத்தகத்திலும் நடந்தவை எல்லாம் மோசேக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஆண்டவர். எப்படி? வெளிப்படுத்தி. அப்போ அதை நம்ப முடியும். ஆனால் தான் மரிக்கப் போவதையும் தன்னை தேவன் அடக்கம் பண்ண போவதையும் தீர்க்க தரிசனமாக இவரால் எழுத முடியாதா?